ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ளோட் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 hours வச்சோம். இப்போது அது எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பீஸா டோவை 2 பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஒன்றத்தை எடுத்து இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டோவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபோக்கை வச்சு பர்ஃபெக்ட் ஹோல்ஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோக்கை வச்சு ஹோல்ஸ் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கணும். நம்ம பீஸா சாஸ் ஊற்றணும். நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நம்ம இப்போ பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் ஆனியன் போடுறோம். நெக்ஸ்ட் டொமேட்டோ, நெக்ஸ்ட் கேப்சிகம், நெக்ஸ்ட் பன்னீர், அப்புறம் நெக்ஸ்ட் சீஸ் போட போகிறோம். நம்ம ஒரு லேயர் சீஸ் போட்டுக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆனியன் போடணும். நம்ம இப்போ டொமேட்டோ எக் போடுறோம். நம்ம இப்போ கேப்சிகம் எக் போடுறோம். நம்ம கேப்சிகம் போட்டாச்சு. இப்போ நம்ம சீஸ் போடுறோம். நான் இப்போ சீஸ் ஒரு லேயர் செகண்ட் லேயர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் போடுறோம். இப்போ நம்ம பன்னீர் போடுறோம். நம்ம இப்போ பன்னீர் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ க்ரீன் ஆலிவ்ஸ் போடுறோம். இப்போ பிளாக் க்ரீன் ஆலிவ்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சீஸ் போடுறோம். நம்ம இப்போ பெரிய போடுறோம். இப்போ நம்ம பெரிய இன்னொரு ஃப்ளேவர் போடுறோம். இப்போ பீஸா ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். நம்ம 210 டிகிரியில் 22 minutes வச்சுக்கணும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் 22 minutesல பேக் ஆகும். இப்போ 22 minutes விட்டு நம்ம பீஸா ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா ஹாட் பீஸா வீட்லேயே ரெடி.